ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு ஸ்டீல் தூக்கு இருந்தது. அந்த தூக்கில் பார்த்தீங்கன்னா கவரில் பார்த்தீங்கன்னா நிறைய மாவு எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க அம்மா. ஸோ அம்மா உயிரோடு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இதெல்லாம் வந்து இந்த கவரில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டுங்க தான் இருந்தது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜல்லிச்சுட்டு அந்த அரிசி மாவு வந்து ஒரு 2 கப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு கவரில் கோதுமை மாவு வச்சுருந்தாங்க. இந்த சப்பாத்தி செய்கிறப்பெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக கோதுமை மாவு தேவைப்படும்ல, அதனால் அவங்க கவரில் போட்டு வச்சுருப்பாங்க போல். அதுலேயுமே ஒரு சில வண்டுங்க இருந்தது, அதை கூட ஜல்லிச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி 2 கப்பு அரிசி மாவு, 2 கப்பு கோதுமை மாவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி மாவை கூட நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது ஓப்பன் பண்ணி அது ஒரு தூக்கில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி இந்த 3த்தையுமே நான் சேர்ந்து நல்லா போட்டு தண்ணி போட்டு கலந்துட்டேன். விஸ்க்கு வந்து இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டீல் விஸ்க்கு, அதை போட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு அந்த தோசை மாவு பதத்துக்கு வரும். ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா நான் இங்கே வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் அன்றைக்கி ஆவடி மார்க்கெட் போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியமாக இந்த மோரும் தயிரும் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மோர் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நான் குடிச்சிருந்தேன், மீதம் வந்து இருந்தது. நான் அதை வந்து கயிறு போட்டு சுற்றி வச்சுருந்தேன். ஸோ அந்த மோர் வந்து நான் இதில் கலந்துட்டு, அதுக்கப்புறம் அந்த தயிரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நான் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன். ஸோ தண்ணி வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி மோர் சேர்த்துருக்கேன், தயிரும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ தயிர் சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோசை டேஸ்ட் நல்லா வரும். ஸோ இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக தேவையில்லை, ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி. இது வந்து கலந்து வச்ச உடனே பார்த்தீங்கன்னா தோசை சட்டியை வந்து சூடு பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயில் வந்து கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் தாளிச்சிக்கலாம். நான் இந்த வாட்டி எண்ணெய் மட்டும் போட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து மெலிசாக கட் பண்ணி நான் இந்த 3த்தையும் சேர்த்து தாளிச்சிட்டு நான் அந்த மாவில் வந்து நான் போட்டு கலந்து விட்டுட்டேன். ஸோ கலந்து விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அதே தோசை சட்டியில் நம்ம தோசை வந்து வறுக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கரண்டி எடுத்து சும்மா அப்படி மேலோட்டமாக ஊற்றினாலே போதும். அதுக்கப்புறம் சுற்றி எண்ணெய் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சுட்டு எடுக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இந்த தோசை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த தோசையை சும்மா சாப்பிட்றப்பவே நல்லா தான் இருந்தது, நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக வந்து இருந்தது. உப்பு நிறைய சேர்த்துக்காதீங்க, பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஊறுகாய் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிட்றப்ப கூட நல்லா வந்து இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பசங்க எல்லாருக்கும் கூட பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.